இலக்கிய தேடல்கள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய செய்திகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த ஒருவரின் நினைவு நாள் ஆகஸ்ட் 30. நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணனை தெரியுமா என்று கேட்டால் மிக பலர் தெரியாது என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் கலைவாணர் NS கிருஷ்ணனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய பெயரின் விரிவுதான் நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன் என்பது. சாதாரண கிருஷ்ணனாக திரையுலகிற்குள் வந்த அவர் ஏறத்தாழ 20-22 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 1935 57 வரையில் அவருடைய இறுதி நாள் வரையில் அவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் மிக வெற்றிகரமாக ஓடின. என்ன ஒரு பெரிய செய்தி என்றால், கலைவாணரைப் போல அத்தனை எளிமையாக பாடத் தெரிந்த, சிரிக்க வைக்க தெரிந்த ஒரு நடிகரை தமிழ் திரையுலகம் அந்த காலகட்டத்திலே பார்க்கவில்லை. அப்படி அவர் வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டுமில்லாமல் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய கலைஞராகவும் இருந்தார். அந்த காலகட்டங்களிலே MR ராதா அவர்கள் ஒரு பக்கமும் கலைவாணர் இன்னொரு பக்கமுமாக திராவிட இயக்க கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞராக உடுமலை நாராயணகவி அவர்களினுடைய பாடல்களை மிக எளிமையாக இனிமையாக தன்னுடைய பாணியில் பாடுகிற ஒரு பாடகராகவும் கலைவாணர் அவர்கள் இருந்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம் இன்னொரு காலகட்டத்தில் அவரை ஒரு பின்னுக்கு எடுத்து செல்வதாகவும் ஆயிற்று. 1935 திரையுலகில் புகழ்பெற்று கொண்டிருந்த அவர் 1944 திடீரென்று கைது செய்யப்பட்டார். எதற்காக என்பதை பெரியவர்கள் பலரும் மிக நன்றாக அறிவார்கள். இன்றைய இளைஞர்களும் கூட படித்திருக்கலாம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு என்று தமிழக வரலாற்றில் மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த கொலை வழக்கில் அன்றைக்கு மிக புகழ்பெற்ற நடிகராக, எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற்காலத்திலே புகழ்பெற்ற நடிகர்களான MGR சிவாஜி கணேசனை எல்லாம் விட மிக கூடுதலாக புகழ்பெற்ற நடிகராக விளங்கிய MK தியாகராய பாகவதரும் NS கிருஷ்ணனும் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டார்கள் அந்த ஒரே வழக்கில். அதற்கு பிறகு 2 பேரும் தண்டனை அளிக்கப்பட்டு மேல்முறையீட்டிலே தான் விடுதலையாகி வெளியிலே வந்தார்கள். ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் அவர்களின் சிறைவாசம் தொடர்ந்தது. புகழ்பெற்ற எத்திராஜ் என்னும் வழக்கறிஞரை ஐயா பெரியார் அவர்கள் நேரிலேயே சந்தித்து பேசியதற்கு பிறகு அவர் வாதாடி அவர்கள் 2 பேரும் நிரபராதிகள் என்று சொல்லி அவர்களின் விடுதலைக்கு அவர் வழிவகுத்தார். ஆனாலும் புகழின் உச்சத்தில், அதாவது MKT பாகவதர் அவர்களினுடைய புகழுக்கு இணையாக வேறு ஒருவரை நாம் கலை உலகத்தில் சுட்டி காட்டவே முடியாது. அவ்வளவு புகழ்பெற்ற MKT பாகவதர் அவர்கள் அந்த சிறைக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு அந்த புகழின் உச்சத்தை மறுபடி தொட முடியாமலேயே தான் போயிற்று. அவருடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம், உண்மையிலேயே அந்த கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு உண்டு இல்லை என்கிற 2 வாதங்களும் நெடுங்காலம் இருந்தன. எப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு மறுபடியும் புகழை ஈட்ட முடியாது. எந்த அளவுக்கு அவர் சிறையில் இருக்கிற போது அவர் நடித்த ஹரிதாஸ் என்கிற அந்த திரைப்படம் 3 தீபாவளிகளை கடந்தது என்று சொல்லுவார்கள். திரையுலக வரலாற்றிலேயே அந்த ஒரே ஒரு படம்தான் ஓராண்டு ஓடிய படம் என்பதெல்லாம் தமிழகத்திலே உண்டு. ஆனால் 3 தீபாவளிகளை பார்த்த படம் அந்த ஹரிதாஸ் என்கிற ஒரு படம் மட்டும்தான். அத்தனை மக்களினுடைய வரவேற்பை பெற்றிருந்த அந்த பாகவதரால் கூட மறுபடியும் திரைப்படங்களில் நடித்தாலும் முழுமையான பெரிய வெற்றியை அடைய முடியவில்லை. ஆனால் கலைவாணர் அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகும் 44 உள்ளே போய் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிலே வந்தார். வெளியே வந்ததற்கு பிறகு நடித்த படங்களும் பழைய படங்களை விட பெரிய அளவிலே ஓடின, வெற்றி பெற்றன. 57 50 வயதை கூட எட்டாத நிலையில் கலைவாணர் இறந்து போனார். இறந்து போகும்போது அவருடைய வயது 49 தான். அப்படி 49 வயதில் இறந்து போனார். ஆனால் இறந்து போகிற வரையில் அவர் நடித்த அனைத்து படங்களும் அவ்வளவு பெரிய வரவேற்பை, பாராட்டை பெற்றன.
இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், அவர் இறந்ததற்கு பிறகு வெளிவந்த படங்கள் கூட 1960 வரையில் அவர் நடித்த படங்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. அரசிளங்குமரி என்கிற படம், ராஜா தேசிங் என்கிற படம், இவையெல்லாம் அவர் இறந்ததற்கு பிறகு வெளியில் வந்த படங்கள். அதற்கு பிறகும் அவருடைய படங்கள் ஓடின. அவர் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக இருந்திருக்கிறார். யார் ஒருவருக்கும் என்றைக்கும் இல்லை என்று அவர் சொன்னதில்லை. அந்த வள்ளல் தன்மையே கூட அவருடைய பணம், சொத்து இழப்புகளுக்கு இன்னொரு விதத்தில் காரணமாகவும் இருந்திருக்கிறது. அளவு அறிந்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி யாருக்கு தேவையோ அதை கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் நம்மிடம் பணம் இருக்கிறது என்று நினைக்கிறவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கலைஞராக மட்டுமல்ல, மிகப்பெரிய வள்ளலாகவும் மிகப்பெரிய கொள்கையாளராகவும் கலைவாணர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு கூட நினைத்து பார்க்க முடியாத பல திராவிட இயக்க சுயமரியாதை கொள்கைகளை மிக எளிதாக திரைப்படத்தில் அன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன முறை, சொன்ன விதம், பாடலிலே அவர் கருத்துக்களை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வுகளெல்லாம் எளிமையாக மக்களிடத்தில் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றன. அன்றைக்கே அவர் தீனா மூனா காணா என்று ஒரு பாடலை பாடி, தணிக்கையாளர்கள் கண்டிப்பாக அதனை வெட்டி விடுவார்கள். அன்றைக்கெல்லாம் அண்ணா என்று சொன்னாலே, அதுவும் பிற்காலத்திலே கூட அண்ணா என்கிற சொல் பாட்டில் வருகிற போது தணிக்கையாளர்கள் அதை வெட்டியிருக்கிறார்கள். எனவே கலைவாணர் காலத்தில் அண்ணா என்றோ திமுக என்றோ பெரியார் என்றோ எந்த திரைப்படத்திலும் பேசிவிட முடியாது. ஆனால் தீனா மூனா காணா என்று பாடிய அவர் அதற்கு பிறகு தணிக்கையாளரிடமிருந்து தப்பிப்பதற்காக மிக அருமையாக அடுத்த வரியை பாடுவார். இது திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவார். எனவே திமுகவுக்கு அவர் தந்த விளக்கம், அந்த திரைப்படத்தில் திருக்குறள் முன்னணி கழகம் என்று சொன்னபோது தணிக்கையாளர்களால் கை வைக்க முடியவில்லை. அப்படித்தான் அவருடைய படத்தில் ஒரு காட்சி வருகிற போது கூட திமுக கழக மாநாட்டை அவர் நேரடியாகவே வந்து எடுத்து அந்த படத்தில் சேர்த்திருப்பார். வேறொன்றுமில்லை, கதாநாயகன் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தான் என்று ஒரு காட்சியை காட்டுவார். அப்படி திராவிட இயக்க கொள்கை வீரராக, வள்ளலாக, மிகச்சிறந்த கலைஞராக, நல்ல பாடகராக வாழ்ந்து மறைந்த கலைவாணர் அவர்களின் நினைவு நாள் ஆகஸ்ட் 30.